ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு பிராத்மிக்ல பார்ட் 4ல 7th லெசன் பார்க்க போறோம். மெஹனத் கி கமாயி. மெஹனத் கி கமாயினா ஹார்ட் ஏர்ன்ட் மணி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. இது அந்த லெசன் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாமுக்கு இது படித்தா போதும், கஹானி கா சாராஞ்சன்னு. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த லெசனை பார்க்கலாம். ஏக் அமீர் ஆத்மி தா, ஒரு ரிச் பர்சன் இருந்தார், வெல்தி பர்சன். வக் படா அனுபவி தா, அவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அனுபவினா எக்ஸ்பீரியன்ஸ்ட். உஸ்கா பேட்டா படா லால்சி அவர் காம்சோர் தா, அவரோட பையன் ரொம்ப லேசி பர்சன். अमीर पिता ने अपने बेटे को मेहनती बनाना चाहा. அந்த பணக்கார அப்பாவுக்கு அவரோட பையனை ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக ஆக்கணும்னு ஆசை. மெஹனத்தினா ஹார்ட் ஒர்க்கிங். உஸ்னே பேட்டே சே கஹா, ஜா குச் கமா லா, நஹி தோ ராத் கா போஜன் நஹி மிலேகா. அவர் அவர் பையன்கிட்ட சொல்றாரு, போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வா. கமாலா அப்படின்னா, கமானா ஏர்ன் பண்ணிட்டு வா. நகி தோ ராத்துக்கோ போஜன் நகி மிலேகா, இல்லைன்னா உனக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. போஜன்னா ஃபுட்டு. वह कामचोर लड़का एक दिन अपनी माँ से रुपया ले लेता तो दूसरे दिन अपनी बहन से. அந்த காம்சோர் லடுக்கா, அந்த லேசி பையன் என்ன பண்றானா, ஒரு நாள் அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறான், இன்னொரு நாள் தங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறான். வக் பிதா சே கஹதா ஏக் மேரி கமாயி ஹே. ஆனா அவன் அப்பா கிட்ட போய் என்ன சொல்லிடுறான், இது நான் சம்பாதிச்ச காசு. பிதா கமாய் கா ரகசிய ஜான்தே தே. பிதாக்கு அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு அந்த ரகசியம் தெரிஞ்சிருது. ரகசியம்னா எப்படி காசு கொண்டு வரான்னு அந்த ட்ரிக்கு தெரிஞ்சு போச்சு. இஸ்லியே உன் பைசோங்கோ குயேமே டால்னே கேலியே ககா. அதனால அவர் என்ன சொன்னாரு, இந்த பைசாவை கொண்டு போய் வெள்ளில் போட்டுரு, கிணத்துல போட்டுருன்றார். குயேனா கிணறு. ஆல்சி பேட்டேனே ஏசாஹி கியா. அந்த லேசி பையனும் அவ அப்பா சொன்ன மாதிரியே கொண்டு போய் அதை கிணத்துல போட்டார். ஏக் தின் உஸ் காம்சோர் லடுக்கே கோ பைசா தேனே வாலா கோயி நஹி தா. ஒரு நாள் அந்த லேசி பையனுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. वह लाचार होकर नौकरी के खोज में बाजार की ओर गया. ஸோ அவன் ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகி பாஜார் பக்கமா வேலை தேடி போறான். वह बाजार में एक सेठ से मिला. பாஜார்ல ஒரு சேட்டை பார்க்குறாரு. சேட்டு கே யகா காம் கர்கே 4 ஆனே கமாயே. சேட்டு வேலை பார்த்ததுக்கு 4 காயின்ஸ் கொடுத்தாரு. 4 आने पिता को दिखाकर लड़के ने कहा, एक आज की मेरी कमाई है. அந்த 4 காசை அப்பா கிட்ட கொடுக்குறான். அந்த காசை பார்த்து அவ அப்பா கிட்ட சொல்றான், பிதாக்கோ தேக்கர், அப்பாவை பார்த்துட்டு சொல்றான், இந்த காசு நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான். பிதானே ககா உசே குயமே டால்கர் ஆவோ. போய் இதையுமே அதே கிணத்துலயே போட்டுரு அப்படின்னு சொல்றார். மெஹனத் கி கமாய் குயே மே டால்னே கேலியே பேட்டா தையார் நகிதா. ஆனா அவன் இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால அதை கொண்டு போய் அவனுக்கு கிணத்துல போட இஷ்டம் இல்லை. டால்னேனா போடுறது. அனுபவி பித்தா சமஜ் கயா கி பேட்டா மெஹனத்தி பன் கயா. ஸோ இந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அவரோட பையன் ஒரு நல்ல ஹார்ட் வியாபார் பேட்டே கே சௌம்பு தியா. அதனால அவரோட மொத்த பிஸ்னஸையுமே அவரோட பையன்கிட்ட கொடுத்துட்டார் பார்த்துக்க சொல்லி. இதுதான் இந்த ஸ்டோரியோட சாராம்சம். நம்ம எக்ஸாம்க்கு இது படித்தா போதும். இதனோட சீக் என்னன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, மெஹனத் கி கமாயி மீட்டி ஹோத்தியே. எப்போதுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசு ஸ்வீட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஸ்வீட்டாக இருக்கும், நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.